أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير. إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. الحمد لله. الحمد لله. نحمده ونستعينه ونستغفره الحمد لله. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை எமது வெப்சைட்டினூடாக பார்க்கக்கூடிய சகோதரர்களே, எமது சென்ற உரைகளில் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய சில ஆதாரமான ஹதீஸ்கள் இருக்கின்றது.
அவைகள் அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் நமக்கு தெரியாத குறைபாடு இருக்கும் என்ற அடிப்படையில் புகாரி கிரந்தம், முஸ்லிம் கிரந்தத்தில் உள்ள பல ஹதீஸ்களை டிஎன்டிஜேயினர் நிராகரித்து வருவதை நாம் பேசியதன் தொடரில் நபியலாருக்கு சூனியம் செய்யப்பட்ட விடயம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸையும் அவர்கள் மறுக்கிறார்கள். அதற்கு பல வாதங்களை வைக்கிறார்கள். அதற்கான பதில்கள் என்ன என்பதை பற்றி சில விடயங்களை பார்த்தோம். அது தொடர்பாக மேலதிக விடயங்களையும் இன்று பேசுவதாக நான் கூறியிருந்தேன். என்றாலும் இந்த விடயம் தொடர்பாக விரிவாக இதற்கு முன்னர் நாம் பேசி உள்ளதால் பல சகோதரர்கள் பேசப்படாத இன்னும் சில விடயங்களை இந்த குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீதென்று அவர்கள் கூறுகின்ற சில ஹதீதுகளில் மேலும் சில ஹதீதுகளுக்கு விளக்கம் தந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று வேண்டிக் கொண்டார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த வேண்டுகோளுக்கிணங்க நான் பேசிய தொடரில் மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழியை காட்டிவிட்டு இன்னொரு ஹதீதுக்குள் நுழைய இருக்கின்றேன். இந்த சூனியம் தொடர்பான இந்த உரையில் அவர்கள் அவருடைய கருத்தை வெளியிட்ட போது நாம் நபியலாருக்கு சூனியம் செய்யப்பட்டதா என்ற ஒரு தலைப்பிலே காத்தாங்குடியில் ஓர் கொள்கை விளக்க மாநாடு ஒன்றில் ஒரு நீண்ட பதிலுரை ஒன்று அவர்களுக்கு பதிலாக பேசியிருந்தோம். அது எமது வெப்சைட்டிலே அதே தலைப்பிலே இருக்கிறது. எனவே வெப்சைட்டோடு தொடர்புள்ளவர்கள் அதை பார்த்து விளக்கங்களை பெறவும். அதே மாதிரி அதனுடைய சீடிகளும் இருக்கின்றது. எமது இந்த உரைக்கு அவர்களும் பதிலளித்து பேசியிருந்தார்கள். இந்த உரையை அவர்கள் விமர்சனம் செய்து, காத்தாங்குடி நிகழ்ச்சியை விமர்சனம் செய்து அவர்களும் பதிலளித்து பேசியிருந்தார்கள். நீங்கள் அவர்களுடைய பதிலை டிஎன்டிஜேயினருடைய வெப்சைட்டிலே காணலாம். அவர்கள் அளித்த அந்த பதிலிலே பல தவறுகள் என்று சொல்வதை விட பல திரிவுபடுத்தல்களையும் ஹதீஸ் கலை விதிகளில் விளையாடி இருப்பதையும் நாம் கண்டோம். அதனால் அதற்கு பதிலளிக்கும் முகமாகவும் இன்னும் சில விடயங்களை அவர்களுடைய விளக்கங்களில் அவர்கள் மேலதிகமாக சொன்னதால் அதற்கும் பதில் கூறும் முகமாகவும் கலாவவ என்ற ஊரிலே ஓர் மாநாடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அங்கே நான் பேசினேன். அந்த பேச்சின் உரை சுமார் 2 மணித்தியாலங்கள் அல்ல, அதற்கு அண்மித்த நேரம். அந்த உரை பின்வரும் தலைப்பில் வெப்சைட்டிலே இருக்கின்றது. குர்ஆனுக்கு முரண்படுவதாக கருதப்படும் சூனியம் ஹதீஸும் டிஎன்டிஜேயின் தவறான வாதமும். குர்ஆனுக்கு முரண்படுவதாக கருதப்படும் சூனியம் ஹதீஸும் டிஎன்டிஜேயின் தவறான வாதமும். இந்த தலைப்பில் சிடிக்களும் இருக்கின்றது. அதனால் இந்த நிகழ்ச்சியை வெப்சைட்டினூடாக பார்ப்பவர்கள் இந்த குறிக்கப்பட்ட தலைப்பை பார்ப்பதன் மூலம் மேலதிக விவரங்களை தேடிக்கொள்ளலாம். அவர்கள் என்னென்ன வாதங்கள் எல்லாம் வைக்கிறார்களோ அவருடைய வாதங்களை வைக்கின்ற போது குர்ஆனுக்கு தப்பு தப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சகோதரர் பிஜே அவர்கள் தமது தர்ஜுமத்துல் குர்ஆனிலே அவைகளையும் சுட்டிக்காட்டி, அது மட்டுமல்ல சஹாபாக்களும் குர்ஆனுக்கு முரண்பட்டதால் ஹதீஸை தூக்கி எறிந்தார்கள் என்று பேசுகின்றார்கள். அந்த வாதங்கள் அதுவும் திரிவுபடுத்தப்பட்ட பிழையான வாதம் என்றும் அதற்கெல்லாம் பதில் கூறி பேசப்பட்டுள்ளது. அதனால்
இந்த தலைப்பையும் நீங்கள் காத்தாங்குடி நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு அதற்கு அவர்கள் கூறுகின்ற பதில்களையும் நீங்கள் கேட்க வேண்டும். அதையும் கேட்டுவிட்டு அதற்கு பின் இந்த நிகழ்ச்சியை குர்ஆனுக்கு முரண்படுவதாக கருதப்படும் சூனியம் ஹதீஸும் டிஎன்டிஜேயின் தவறான வாதமும் என்ற பேச்சை நீங்கள் கேளுங்கள். அது மட்டுமல்லாமல் ஹாரூத் மாரூத் என்ற தலைப்பிலே நாமும் சகோதரர் ரைசின் டாக்டர் அவர்களும் பேசிய ஓர் டிஸ்கஷனும் அங்கே இருக்கிறது எமது வெப்சைட்டிலே. அதிலேயும் சூனியம் தொடர்பான சில விடயம் வருகிறது. அதையும் கேளுங்கள். கேட்டால் உங்களுக்கு பல விடயங்கள் தெளிவாகும் என்பதை கூறிக்கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இங்கே எவர்களுக்கு வெப்சைட்டுடனான தொடர்பில்லையோ அவர்கள் இந்த விடயத்தில் தெளிவு பெறுவதற்காக குறிக்கப்பட்ட தலைப்புகளில் உள்ள சீடிகளை பெற்று அவர்கள் தெளிவு பெறுவதற்கு முயற்சிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்கள் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று கருதி இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பிரிவினர் இதுவரை காலமும் உலகத்தில் எந்த இமாமும் பலகீனமாக்காத முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை, அதன் ஒரு பகுதி புகாரில் வருகின்றது, அந்த ஹதீஸை மற்றும் அபு தாவூத், அஹமத், முஸ்தஹ்ரஜ் அபி அவானா, நசாயி இப்படி பல கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை இந்த டிஎன்டிஜேயினர் அப்படியே மறுக்கிறார்கள். அந்த ஹதீஸில் வரக்கூடிய கருத்தை கேலி பண்ணுகிறார்கள். இப்படி எல்லாம் நடக்குமா என்று அந்த ஹதீஸையும் சொல்லி அவர்களுடைய வாதங்களையும் சொல்லி நாம் இன்று சில விடயங்களை பார்க்கலாம் நினைக்கின்றேன். இதற்கு முந்தி நான் சில இடங்களில் பேசியிருந்தாலும் அது சற்று விவரமாக இப்போது நான் பேசுகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்திலே சுமார் 6 ரிவாயத்துகள் வருகிறது. என்னவென்றால் அந்த முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய அந்த ரிவாயத்திற்கு முந்தி புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, அதனோடு சம்பந்தப்பட்ட செய்தியையும் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மகனாக எடுத்துக்கொண்டார்கள் என்று தெரியும் நமக்கு. தத்தெடுத்தார்கள். இது எப்போது இஸ்லாத்தின் ஒரு கட்டத்தில், ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஒருவர் ஒருவை மகனாக எடுத்துக்கொண்டால் அவருக்கு சொந்தமானுக்குள்ள உரிமைகள் எல்லாம் இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது இஸ்லாத்திலே ஒரு காலகட்டத்தில். அந்த அடிப்படையில் ஸைத் என்பவரை மகனாக எடுத்துக்கொண்டார்கள். அதனால் அவரை முஹம்மதுடைய மகன் ஸைத் என்று கூட அழைத்தார்கள். பின்னர் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனின் மூலமாக ஒருவர் ஒருவரை தத்தெடுப்பதன் மூலம் மகனாக ஆக முடியாது என்கிற சட்டத்தை இறக்கினான். அப்படி மகனாக்க வேண்டும் என்றால் அவருக்கு பால் கொடுக்க வேண்டும் அவருடைய மனைவி, அப்போதுதான் மகனாகலாம். இது தொடர்பாக அங்கே புகாரியிலே அந்த செய்தி வருகிறது. இந்த அடிப்படையில் அபு ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாலிம் என்கக்கூடியவரை மகனாக எடுத்துக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கும்? அவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்தில் இருந்து சொத்து பங்கீடு, வராசத்துரிமை, அனந்தர சொத்து உரிமை என்ற அடிப்படையிலும் பங்கு போகும். இந்த அளவுக்கு உரிமை கொடுக்கப்பட்டது.
ஆனா அல்லாஹு தாலா சூரத்துல் அஹ்ஸாபினுடைய வசனத்தின் மூலம் 5ஆம் வசனம் அந்த சட்டத்தை மாற்றி விடுகிறான். உதுஹும் லிஆபாஇஹிம், நீங்கள் அவர்களை அவர்களுடைய தகப்பனுடைய பெயருக்கு அழையுங்கள். தகப்பன் எவரோ அவரை சொல்லி அழையுங்கள். வேறு யாருக்கும் வேறு வளர்த்தவரை தகப்பனாக்கி அழைக்காதீர்கள் என்ற கருத்தை அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறான். அதுதான் அல்லாஹ்விடத்தில் மிக நீதமானது. அவருடைய தகப்பன்மாரை நீங்கள் அறியவில்லை என்றால் அவர்கள் உங்களுக்கு மார்க்கத்திலே சகோதரர்களும் உங்களுடைய நேசர்களும் உங்களோடு அண்டி இருப்பவர்கள். இவ்வாறு அல்லாஹு தஆலா ஒருவர் தத்தெடுத்துக் கொண்டால் மகனாக முடியாது என்கிற விடயத்தை அங்கே ஆக்கிவிடுகிறான். இன்று கூட எமது ஊர்களிலே பிள்ளை இல்லாதவர்கள் அல்லது ஆண் பிள்ளைகள் இருந்து பெண் பிள்ளை இல்லாதவர்கள் அல்லது பெண் பிள்ளைகள் இருந்து ஆண் பிள்ளைகள் இல்லாதவர்கள் ஒரு பிள்ளையை ஹாஸ்பிட்டலில் எடுத்து அல்லது எங்கேயாவது வாங்கி மகன் என்று அழைத்து மகள் என்று அழைத்து வளர்த்து வருகிறார்கள். அவருடைய மனைவி அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்திருக்க மாட்டார். இவ்வாறு வளர்கின்ற அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையின் உண்மையான தகப்பன் யார் என்பதை சொல்ல மாட்டார்கள். மாறாக எவரிடத்தில் அந்த பிள்ளை வளர்கிறதோ அவரை அந்த பிள்ளை தனது தகப்பனாக எண்ணிக்கொண்டு வளரும். இது இஸ்லாம் அழித்தொழித்த ஒரு நடைமுறை. பெரும்பாவம். தொழுகிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், இன்னும் எத்தனை விடயங்களை செய்கிறார்கள். ஆனால் குர்ஆனினுடைய நேரடி சட்டத்திற்கு மாற்றமாக பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்கிறார்கள். இவ்வாறு செய்யக்கூடாது. நாம் நமக்கு நெருக்கமாக இருந்த சிலருக்கு சொல்லும், அவர்கள் இவ்வாறு செய்வதை அறிந்து அப்படி சொல்லியும் கூட வளர்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, சொத்திலே இஸ்லாம் கூறிய விதிமுறைக்கு மாற்றமாக ஒரு பாரிய சொத்து பங்கீடை அங்கே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இதெல்லாம் ஹராமாக்கப்பட்ட விடயமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே இந்த வசனம் இறங்குகிற போது அபூ உதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த சாலிம் என்கிறவர் மகனாக இருக்கிறார். அவரும் சில அறிவிப்புகளில் பருவ வயதை நெருங்கிவிட்டார் என்று, சில அறிவிப்புகளில் பருவ வயதை அடைந்து விட்டார் என்று இரண்டுக்கும் இடையிலான வார்த்தை பிரயோகம் வருகிறது. எப்படியோ தாடியும் அவருக்கு முளைத்து விட்டது என்ற அந்த வார்த்தையும் வருகிறது. தாடி இருக்கிறது என்ற வார்த்தை. அப்படி என்றால் பருவ வயதை அடைந்திருக்கிறார். இந்த நிலை சரி. இந்த நிலையிலே அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை இறக்கி வைத்து விட்டார். பாருங்கள், மகனென்று ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்த்தால் அவளிடத்திலே அந்த தாய் என்ற பாசம் வளர்ந்து கொண்டு செல்லும். அதை நாம் அறிவோம். அந்த பிள்ளையோடு எப்படி அந்யோன்யமா நடப்பாள் என்பதை அறிவோம். அவள் தாய் என்ற பார்வையிலும் மகன் அந்த தாயை பார்க்கிற போது தனது தாயாக நினைத்தும், இவர் பிள்ளையை பார்க்கின்ற போது தனது குழந்தையாக நினைத்தும் பார்க்கிற போது வருகின்ற அந்த பாசம், அந்த நேசம், அது வேறு கண்ணோட்டத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்ப்பது என்பது வேறு விடயம். இந்த நிலையில் இரண்டுக்கும் இடையில் வித்தியாசமான நிலையில் அவர்கள் மகன் என்று வளர்த்து வருகிறார்கள். சகோதரர்களே, இதிலே வரக்கூடிய ஹதீஸ் என்னவென்றால், முஸ்லிம் கிரந்தத்தில் பிஜே அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் தூக்கி எறியக்கூடிய ஹதீஸ், அதை சொல்கிறேன். எப்படி வருகிறது? இந்த சட்டம் வந்ததும் அங்கே அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து கூறுகிறார்கள், ஒரு ஆண் அடையக்கூடிய பருவத்தை இந்த சாலிம் அடைந்து விட்டார். இப்போது அவர் எங்களிடத்தில் வருகிறார். அல்லாஹ்
ஹராமாக்கி விட்டான். சொந்த மகன் இல்லாதவர்களை மகனாக்க இயலாதென்று. இதற்கு முந்தி மகன் என்றுதான் வைத்திருந்தார்கள். இப்போது ஹராமாக்கி விட்டான். அவர் இப்போது நான் சில அறிவிப்புகளில் இஸ்ஹாக் இப்னு ராகவேயினுடைய முஸ்னத் என்ற கிரந்தத்தில் எனது ஆடை ஒரு வீட்டில் உள்ளவருடைய ஆடை எப்படி இருக்கும் அந்த நிலையில் நான் இருக்கிற போது கூட நுழைகிறார். இந்த வேளையில் அபு ஹுதைபாவினுடைய மனசிலே இவ்வாறு அவர் வருவதில் ஒரு சங்கடத்தை காண்கிறேன். நான் அவருடைய முகத்திலே எனக்கு விளங்குகிறது. இப்படி அல்லாஹ் ஹராமாக்கியதன் பின்னர் இவ்வாறு வருவது அபு ஹுதைபாவுக்கு பிடிக்காத மாதிரி தென்படுகிறது என்று அவவும் தாய்ப்பாசத்தோடு நபியலாரிடத்தில் வருகிறார்கள். இதிலே ஹதீஸில் வருகின்ற வார்த்தைகள் வருகிறது. நான் விளக்கத்திற்காக சில வார்த்தைகளை சொல்கிறேன். தாய்ப்பாசத்தோடு வருகிறார் என்கிறதெல்லாம் ஒரு தாய் வருகின்ற போது வருவாள். அது ஹதீஸில் வராத வார்த்தை. நான் விளக்கத்துக்காக சொல்கிறேன். அப்ப அந்த பெண் வந்து இப்படியாக அவர் வருகிறார். நாங்கள் மகனாக வளர்த்து வந்துட்டோம். இப்ப அபூ ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருக்கிற வழங்குறது. என்ன செய்ய? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்லஹி தஹருமி அலைஹி, நீ அவருக்கு பால் கொடு, அவருக்கு நீ ஹராமாகி விடுவாய், அப்ப மஹரமாக ஆகிவிடுவீர்கள் என்று அப்ப ரசூலுல்லாஹ் வழிகாட்டுகிறார்கள். அப்ப அவ கேட்கிறான், அவரும் பெரியாளா இருக்கிறாரே, நான் எப்படி பால் கொடுப்பது என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எனக்கு தெரியும் அவர் பெரியாள் என்றான் என்று சொல்லிவிட்டு, பால் கொடுப்பதுதான் அந்த உனக்கு மகரமாவதற்கான வழி, வேறு வழி இல்லை. உனக்கு அவர் மகனாகணும், உனக்கு மகரமாகணும் என்று நினைத்தால் பால் கொடுக்கத்தான் வேணும். இதான் வழிகாட்டல். உனக்கு பால் குடிக்க கஷ்டமாக இருந்தால், இது நான் கொடுக்கிற விளக்கம், பால் கொடுக்க கஷ்டமாக இருந்தால் உனக்கு அவர் மகனாக மாட்டார். எப்போது கஷ்டமாக இருக்கும் அதை தீர்மானிப்பது அங்கே உள்ள தாய்ப்பாசம்தான். இப்ப அவ என்ன செய்தா, முஸ்லிமிலே வருகிறது, அவ பால் கொடுத்து விட்டு வந்து சொல்லுறா, இன்னி கது அர்லஹு, நான் அவருக்கு பால் கொடுத்து விட்டேன். அபூ ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடியதும் போய்விட்டது. அவருக்கு அந்த சங்கடம் இப்ப இல்லை. ஒரு மகரமான நமது பையன் வருகிறார், இவ்வளவு காலம் வளர்த்து வந்த புள்ள வருகிறார் என்ற பார்வையோடு அவர் பார்ப்பார். அப்ப அவருக்கு சங்கடம் இல்லை. சகோதரர்களே, இதுதான் அந்த சம்பவம். இந்த சம்பவத்திலே வரக்கூடிய இந்த நிகழ்வு இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது. சூரத்துல் பக்ராவிலே வருகின்ற வசனம் அந்த வசனத்துக்கு முரண்படுகிறது என்று கருதி இந்த ஹதீஸை ஏற்க முடியாது என்று அவர்கள் தட்டுகிறார்கள். முதல் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களை பற்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஹதீஸை அறிவிப்பவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்கிறவர்கள் ரெண்டு பேர். ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மத் என்பவருடைய மகன் காசிம், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரரின் மகன், மிக உறுதியான அறிவிப்பாளர். இன்னொருவர் சூரியத்துடைய ஹதீஸை அறிவித்தாரே உர்வா, அவரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரின் மகன். எனவே இரண்டு பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டு அறிவிக்கிறார்கள். அவ்வாறு அங்கிருந்து அது மீண்டும் அப்படியே போய் பிரிந்து போகிறது பல இமாம்களுக்கு. சகோதரர்களே, இதிலே இந்த சம்பவத்தை சம்பந்தப்படுத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவள் அறிவித்த மாதிரி
நபியலாருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இதை அறிவிக்கிறார்கள். அவரிடமிருந்து இதை கேட்கிறவர் அவருடைய மகள் ஜெய்னப். அப்ப இந்த செய்தியை கேட்டறிவிப்போல் 2 பேர். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு சஹாபாக்களிலே சான்று போறவர்கள் 2 பேர். ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, நபியலாரின் மனைவி. 2 பேர் அறிவிக்கிறார்கள். அந்த 2 பேரிடமிருந்தும் கேட்கிறவர்கள் 3 பேர். அது அப்படியே வந்து மரா பின்னால் பிரிந்து பிரிந்து போகிறது. ஆக இப்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்றால், இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லக்கூடிய ஆயிஷாவும் உம்மு சலமாவும் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களாக ஒரு சம்பவத்தை இட்டு கட்டுவார்களா? யாராவது இட்டு கட்டின் என்று சொல்வார்களா? அல்லது தப்பு தப்பாக இப்படியாக சொன்ன செய்திகள், ஆயிஷா உம்மு சலமா சொன்ன செய்திகள் புகாரியில முஸ்லிம்ல வந்திருக்க சொல்ல முடியுமா? சொன்னால் அவர்கள் அறிவித்த ஆயிரக்கணக்கான ஹதீஸை தூக்கி எறிந்த வேண்டி ஏற்படும். சரி, அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்று வைப்போம். அவர்களை அடுத்து வருவது யாரு? காசிம், உர்வா, ஜெய்னப், இவர்கள் எல்லாம் ஒரு நம்பகத்தன்மையின் உச்சகட்டம். எம்மை போன்றவர்கள் அல்ல. அவர்கள் சொன்ன செய்திகள் எதுவும் எந்த இமாம்களாலும் குறை கண்டு நிராகரிக்கப்படவில்லை. நம்பகத்தன்மையின் உச்சகட்டத்தில் உள்ளவர்கள் சொன்ன செய்தி. அவர்களை அடுத்து வருபவர்களும் அதே மாதிரி உண்மையாளர்கள். அந்த செய்திகள் வந்து இந்த இமாம்களிடம் வந்து சேருகிறது. இப்போது இந்த TNTJ என்ற பிரிவினர் என்ன சொல்கிறார்கள்? இது ஏற்க முடியாத சம்பவம், ஏதோ தப்பாக நுழைந்து விட்டது, யாரோ ஒரு அறிவிப்பாளர் மிஸ் பண்ணிருக்கலாம். இப்ப இது ஒரு அறிவிப்பாளர் மிஸ் பண்றதல்ல. ஏன் ஆரம்பத்திலேயே 2 பேர் வராங்க, உம்மு சலமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப 2 பேரும் சேர்ந்து இட்டு காட்டினாங்களா? இவர்கள் கூறுகின்ற விதத்தில் டோட்டல் ஹதீஸ் கிரந்தத்தை தூக்கி எறிய வேண்டி ஏற்படும். அப்படி சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு படு மோசமான நிலைக்கு போகின்றார்கள். ரொம்ப ஆத்திரம் வருகிறது. யாரை சந்தேகப்பட சொல்கிறார்கள்? எந்த இமாமை? மொட்டையாக அது ஏதோ தவறு வந்திருக்கும். லூசுத்தனமான கதை, ஏதோ தவறு நடந்திருக்கும் என்று அப்படியே. அப்ப ஏதோ தவறு நடந்திருக்கும் என்றால் அந்த தவறு எப்படி வந்திருக்கும்? அப்படி என்றால் புகாரியில், முஸ்லிமில் மற்றும் உள்ள கிரந்தங்களில் எங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத வெளிப்படையில் எல்லாம் சரியான நிறைய ஹதீஸ்கள் உள்ளே வந்திருக்கும் என்ற ஒரு தலைப்பை நீங்கள் கொண்டு வந்தால் டோட்டல் புகாரி முஸ்லிமில் சந்தேகம் வரும். ஏன்? ஒவ்வொரு ஹதீஸையும் எடுக்கின்ற போது இதிலும் ஏதாவது கலப்படம் இருக்கலாம் தானே, இதிலும் ஏதாவது கலப்படம் இருக்கலாம் தானே, இதிலும் ஏதாவது நுழைந்திருக்கலாம் தானே என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிய வேண்டி ஏற்படும். கடைசியாக குர்ஆன் மட்டும் போதும் என்று வரும். ஒவ்வொரு தரவும் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஆயிரக்கணக்கான பேர் வெப்சைட்ல பார்க்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அறிவிப்பாளர் ரீதியாக இதை உடைக்க முடியாது. இதை உடைக்க வந்தால் அதை எந்த அறிவிப்பாளர் பிழை சொன்னார் என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு பிழையான ஒரு அறிவிப்பாளர் அங்கே இருந்தால், அவர் பிழை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் இருந்தால் அவருடைய எல்லா ஹதீஸ்களிலும் பிழை காண வேண்டி வரும். இதுகால வரை 1400 வருடம் சென்று விட்டது. இதுகால வரை வாழ்ந்த அனைத்து ஹதீஸ் கலை மேதாவிகளும் இந்த ஹதீஸிற்கு கொடுத்த விளக்கம் என்ன? அது ஒரு பக்கம். எவரும் இது குர்ஆனுக்கு முரண்படுவதால் இது நுழைந்து விட்ட ஹதீசி, செருகப்பட்ட ஹதீசி, அல்லது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிலே உள்ள நுழைந்த ஹதீஸ் என்று எந்த இமாமும் சொல்லவில்லை. இதில் ஒரு வினோதம் என்ன தெரியுமா? நான் சொன்னேன், கலாவவையிலே நான் பேசிய போது பேசிய அந்த தலைப்பை நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள் என்று. சஹாபாக்களும் அப்படி நிராகரித்திருக்கிறார்கள் என்று ஒரு பேச்சு பேசினார். அதற்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தார்.
அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வந்து சலாம் சொல்கிறார். பதில் வரவில்லை. அவர் போகிறார். அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் நினைக்கிறேன். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னர் பார்க்கிறார், போகிறார். அவர் அழைத்து, ஏன் போனாய்? இல்ல, சலாம் சொல்லி 3 தரம் சொல்லி பதில் கிடைக்காவிட்டால் திரும்ப சொல்லிருக்கி. அப்படியா? எனக்கு இன்னொரு ஆள் நீ கொண்டு வர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு இன்னொரு ஆள் வேணும். அப்ப போய் அவர் மத்த சஹாபாக்களும் சொல்லி அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், சான்று பாருகிறார்கள். இதை கொண்டு வந்து என்ன சொல்றார்கள் பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே தட்டி விட்டார்கள் அபூ மூஸாவுடைய செய்தியை ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஒரு சஹாபி சொன்னதால் தட்டலாம் தானே, சந்தேகம் வந்தால் என்று மொட்டையாக அவர்களுக்கு சப்போர்ட்டாக முட்டாள்தனமாக பேசி முடிக்கிறார்கள். இதற்கு விரிவான விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பாருங்கள். இங்க என்ன சொல்வார்கள் தெரியுமா? அவர்கள் எந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆதாரமாக காட்டினார்களோ அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு சஹாபி வந்து சான்று பாய்ந்த போது அப்ப ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் சஹாபாக்களை சந்தேகப்படல, விரும்பினபடி எல்லாம் தப்பு தப்பாக ரசூலுல்லாஹ் விடயத்தில் யாரும் எதுவும் சொல்லிவிடக் கூடாது என்று ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். அதுதான் அதனுடைய கருத்து. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் 2 சஹாபி சொன்னதும் அப்படியே வாய்மூடுகிறார்கள். நமக்கு தெரியாத விடயம், நமக்கு தெரியாம எத்தனை விடயம் இருக்கும். இவர் கேட்டமா இன்னொருத்தர் கேட்டிருக்கிறார். நம்முடைய மனசுக்கு சரியில்லாட்டியும் மற்றவர் சொல்லியிருக்கிறோம், நான் எப்படி மறுப்பது? அப்ப 2 பேர் வந்தாலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த ஹதீஸை ஆதாரம் காட்டினார்கள் அந்த ஹதீஸின் படி. இந்த ஹதீஸ் எது? 2 பேர் சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்லுகிறார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்லுகிறார்கள். அப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோமாம். இது இவர்கள் குர்ஆனையும் சுன்னாவை நிலைநாட்ட வந்தவர்கள் என்ற தலைப்பில் வந்தவர்கள் தான். அவர்கள் உள்நோக்கம் நல்லதாக இருந்தாலும் அவர்கள் போகின்ற பாதை வழிதவறிய பாதை. சுன்னாவை அழிக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே சந்தேகங்களை உருவாக்கி விடுகிறார்கள். நாங்கள் எந்த வழிகளை பற்றி பேசுவதன் நிலையில் இப்போது எல்லாரையும் பேச வேண்டி வருகிறது. ஒரு பக்கத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக ஒரு சாரார் கபரிலே உளுந்து எழும்புகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களை, இறைநேசர்களை அவர்கள் அல்லாஹ்வின் ஸ்தானத்துக்கு உயர்த்தி வழிதவறி விடுகிறார்கள். அவர்களுக்கு எதிராக பேச வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது, தப்புகளை. இன்னொரு பக்கம் ஒரு சாரார் எங்களோடு சேருங்கள், எங்களுக்கு பையத் செய்யுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஒருத்தர் முஸ்லிம் இல்லை என்று முஸ்லிம் உம்மத்தை காபிராக்கி தங்களை ஆட்சியாளராக்குமாறு அழைக்கிறார்கள். இன்னொரு சாரார் அவர்களுடைய வழிகேடையும் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் நவீன வழிகேடு, குர்ஆன் சுன்னாவில் நிலைநாட்டுகிறோம் என்று வந்தவர்கள் சுன்னாவில் அவருடைய சிந்தனைக்கு படாத காரணங்களை வைத்து தட்டி கொண்டு போகிறார்கள். அல்லாஹ் காரணம் படுத்த வேண்டும். ஒரு ஹதீஸ் விதி ஒன்று இருந்தால் அதன் விதிக்கு இணங்க இது ஆதாரம் அல்ல, இது ஆதாரமற்றது என்று அதை காணலாம். அதற்கு மாற்றமாக போகின்ற வழி. அன்பிற்குரிய சகோதரர்களே, மொத்தத்தில் இந்த ஹதீஸ் சூரிய ஹதீஸை பொறுத்தவரை அறிவித்தவர் சஹாபாக்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தாபீன்களில் உருவா மட்டும், தபா தாபீன்களில் அவருடைய மகன் ஹிஷாம். இந்த ஹதீஸில் சஹாபாக்களில் 2 பேர், தாபீன்களில் 3 பேர். அதற்கங்கால் இன்னும் விரிவடைந்து போகிறது. அப்ப இத்தனை பேர் அறிவித்தும் கூட அது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று அந்த பிடிவாதமாக இருந்து அவர்கள் சொன்ன கருத்திலிருந்து விட்டுவாகவில்லை. சரி, இப்போது அவர்கள் சொல்கின்ற வசனங்களுக்கு வருவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா அதிலே அல்லாஹ் தஆலா 233வது வசனத்திலே சொல்கிறான்,
والوالدات يرضعن أولادهن حولين كاملين لمن أراد أن يتم الرضاعة. தாய்மார்கள் பிள்ளையை பெற்றவர்கள் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு 2 வருடங்கள் பால் கொடுப்பார்கள் பூரணமாக. அவர்கள் பால் கொடுப்பதை பூரணப்படுத்துவதை நாடுவதற்கு கணவனார் விரும்புகிறார் 2 வருடம் தான் பால் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ப அந்த பிள்ளைக்கு 2 வருடம் பால் கொடுப்பார்கள். இது குர்ஆன் வசனம். அப்ப பால் கொடுத்தல் என்பது 2 வருடம். அதற்கு மேலால் விரும்பினால் கொடுக்கலாம், அதை பற்றி தடை இல்லை. ஒரு விஷயம். இரண்டாவது இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அதுவும் புகாரியில் வருகிறது. என்னவென்றால் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் அறிவிக்கிறார்கள். அவர் கூறுகின்றார், நபிகளார் என்னிடத்தில் நுழைந்தார்கள். அப்போது என்னிடத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் கேட்டால், ஆயிஷாவே இது யார் என்று கேட்டார்கள். அப்ப நான் சொன்னேன், பால்குடி வழி சகோதரன், எனக்கு பால்குடி வழி சகோதரன், எனக்கு மகரமானவர் என்கிற அந்த கருத்தை அங்க வைக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயிஷா உன்துர்ன மன் இஹ்வானுக்குன்ன, உங்களுடைய சகோதரர் யார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஇன்னமா ரல்லாஅத்து மினல் மஜாஅதி, அந்த பால் கொடுத்தல் என்பது பசியின் காரணமாகத்தான் என்கிறார்கள். பசிக்காக கொடுக்கணும். அப்ப பசி, குழந்தை பிள்ளை இருக்குது, அது பால் கொடுத்தால் பசி அடங்கிடும். எனவே அப்படியாக அந்த பால் கொடுக்கிற அர்த்தம் அதுவாக இருக்கணும். எனவே நீங்கள் கண்டகிண்டாக்களை எல்லாம் பால் குடிச்சவர் என்று சொல்லக்கூடாது என்ற ஒரு கருத்தை சுட்டிக்காட்டும் முகமாக இங்க ரசூலுல்லாஹ் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். சரி, இந்த ஹதீஸுக்கும் அந்த நான் சொல்லக்கூடிய சாலிமுடைய ஹதீஸுக்கும் இடையில் முரண்பாடு இருப்பதாக தெரிகிறது. இப்போது உலகத்திலே வாழ்ந்த இமாம்கள் எந்த மாதிரி இதை அணுகினார்கள் என்பதை சொல்லிவிட்டு விடயத்துக்கு வருகிறேன். இமாம்களில் ஒரு சாரார் என்ன சொன்னார்கள் என்றால், ஹதீஸ் கலை அறிஞர்கள், சட்டக்கலை மேதாவிகள், இந்த சாலிமுக்கு பெரியாளானதும் பால் கொடுத்த இந்த சம்பவம் இது மாற்றப்பட்ட சட்டம், அப்படி இருந்ததுதான், அது நடந்ததுதான், ஆனால் அது மாற்றப்பட்ட சட்டம், அதை இப்ப எடுக்க இயலாது. ஆனால பசியோடு பால் கொடுத்து பசியை தீர்க்கின்ற முறை அதுதான். அப்படி பால் கொடுத்தால் தான் சகோதரராக ஆவார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறானே, பால் ஊட்டுதல் என்பது 2 வருடம், அந்த 2 வருடத்திற்குள் பால் கொடுக்க வேண்டும், அப்போதுதான் மகனாவார்கள் என்று. அப்படி இல்லாமல் இங்கே நடந்த சம்பவம் அது நடந்தது, அது மாற்றப்பட்ட சம்பவம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன சொல்லுகிறார்கள், தாவூது லாஹிரி என்ற ஒரு அறிஞர் இருக்கிறார். லாஹிரி மதுஹப், ஷாபி, ஹனவி, அம்பலி, மாலிக் மாதிரி லாஹிரி மதுஹப், எது வெளிப்படையாக ஹதீஸில் வருகிறதோ அதை அப்படியே செய்வார்கள். அவர்கள் சொன்னார்கள், அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தான், இதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தான், அதனால் பெரியாளும் பால் கொடுத்து மகனாகலாம் என்று அந்த தாவூத் இமாம் சொன்னார். மற்றவங்க அந்த கருத்திலே இல்லை. ஆனால் அந்த கருத்து எடுபட இல்லை, மக்கள் மத்தியிலும் கிடையாது. இது ஒரு சிலர். மற்ற தரப்பினர் சொன்னார்கள், இது பொது சட்டம் என்னவென்றால் ரசூலுல்லாஹ் ஆயிஷாவுக்கு சொன்னதுதான். பசி அதை போக்குகின்ற நிலையில் பால் கொடுக்கக்கூடிய 2 வருடத்திற்கு உட்பட்ட அந்த பால் கொடுத்தல் தான் ஒரு ஆளை மகரமாக்கும், அதான் பொது சட்டம். அப்ப சாலிமுக்கு சஹலா என்ற அவருடைய தாய் கொடுத்தது, வளர்ப்பு தாய், அது என்ன என்று கேட்டால் அது அவருக்கு மட்டும் அந்த நிலையில் குறிப்பாக சொல்லப்பட்டது, அந்த நிலையை கருத்தில் கொண்டு குறிப்பாக சொல்லப்பட்டது. அது பொது சட்டம் அல்ல. பொதுவாக இஸ்லாத்தில் ஒரு பொது சட்டம் இருந்தால் ஆங்காங்கே சில விதிவிலக்குகள் வந்திருக்கும். அது மாதிரி ஒரு விதிவிலக்காக வந்தது, அது எல்லோருக்குமான சட்டம் அல்ல. இந்த கருத்தை யார் சொல்லுகிறார்கள்? அதே முஸ்லிம் கிரந்தத்தில் தெளிவாக வருகிறது. எப்படி வருகிறது?
உம்மு சலமாவினுடைய மகள் ஜெய்னப் சொல்கிறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா சொல்லுபவராக இருந்தால் நபிகளாருடைய மனைவிமார்கள் மற்ற அனைவரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர ஏனைய மனைவிமார்கள் எல்லோரும் அந்த பாலூட்டுதல் மூலமாக அவர்களிடத்தில் மற்றவர்கள் அதாவது நுழைவிப்பதை மறுப்பவர்களாக இருந்தார்கள். என்ன சொல்வார்களாம்? வல்லாஹி மானராஹாதா இல்லா ருக்ஸத்தன் அர்ஹஸஹா ரசூலுல்லாஹ் லிசாலிமின் ஹாஸா. இது சாலிமுக்கு மட்டும் குறிப்பாக ரசூலுல்லாஹ் அளித்த சலுகையாகத்தான் நாங்கள் காணுகின்றோம் என்று நபிகளாருடைய ஏனைய அனைத்து மனைவிமார்களும் 11 மனைவிமார்களில் கதிஜா ரலியல்லாஹு நேரத்தோடு மரணித்து விட்டார்கள். இன்னொருவர் இடையில் மரணித்து விட்டார். மிச்சம் 9 பேரில் ஆயிஷா ரலியல்லாஹு தவிர மற்ற அனைவரும் இது சாலிமுக்கு கொடுத்த சலுகை தவிர பொது சட்டம் அல்ல என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு மறுப்பு தெரிவிப்புள்ள இருந்தார்கள். என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த சம்பவத்திலிருந்து பெரியாளுக்கும் கொடுத்து மகனாக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் ஆதாரமாக கொண்டார்கள். அது அவருடைய இஜ்திஹாத். ஒரு ஆய்வாளர் நபிகளாருடைய நடைமுறையிலிருந்து அவன் ஒன்றை விளங்குகிறார். ஆனால் மற்றவர்கள் சொன்னார்கள் இல்லை, அது பிழை. அன்பிற்குரிய சகோதரி, நபிர ஏனைய மனைவிமார்கள் அதை ஒரு தனி சட்டமாக அந்த சப்ஜெக்ட் அவடத்தோடு முடிந்து விட்டது என்ற ஒரு நிலையில் இருந்தார்கள். நாமும் அதே கருத்தை தான் சரியாக காண்கிறோம். பொது சட்டம் குர்ஆன் சொல்கிற மாதிரி வல்வாலிதாத்து யுர்துன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன், 2 வருடங்கள் பால் கொடுப்பது. எனவே ஒருவர் இப்போ ஒரு பிள்ளை எடுத்து தத்தெடுத்து மகனாக்க வேண்டும் என்றால் அவருடைய மனைவி அந்த பிள்ளைக்கு 2 வயதாவதற்குள் பால் கொடுக்க வேண்டும், அவருக்கும் பால் சுரக்க வேண்டும். அந்த பால் அவருக்கு பசியை போக்கக்கூடியதாக இருக்கணும் அந்த பிள்ளைக்கு. அந்த நிலையில் தான் அந்த பிள்ளைக்கு தாயாக ஆகலாம். இது பொது அந்த ஹதீஸும் அந்த திருக்குர்ஆன் வசனமும் சேர்ந்து சொல்கிற விளக்கம். மட்டுமுள்ள சாலிமுடைய சம்பவம் அது அதனோடு முடிந்து விட்டது. இப்படி நாம் சொல்லுகிற போது என்ன வாதம் வைக்கப்படுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு அசிங்கமான விடயத்தை சொல்வார்களா? அடுத்த கேள்வி கேட்கிறார்கள் டிஎன்டிஜியினர். எவ்வளவு ஒரு டேட்டியான விடயம். ரசூலுல்லாஹ் டேட்டியாக ஹதீஸில் இமாம்கள் சொல்லவில்லை. அது எந்த அளவுக்கு டேட்டி ஆக்குறார் என்றால் அவர் அது சம்பந்தமாக பேசிய சீடிகளில் நீங்கள் கேட்கலாம். அது மிம்பரில் சொல்ல முடியாது. அப்படி மாதிரி ஒரு செக்ஸ் காட்சி நடக்கிற மாதிரி அதை சித்தரிக்கிறார். ஒரு பெரிய ஆள் போய் பால் குடிச்சா எப்படி என்றால், நம்முடைய மனைவிக்கு சோமில் என்று டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறோம். அது மறைவிடத்தில் சோமில்லாமல் இருக்கலாம். அவர் டாக்டர் என்ன செய்வாரு? தேவைக்கேற்ப நோயை கண்டுபிடிப்பதற்காக பார்க்க வேண்டிய இடங்களை பார்ப்பார். அதை நாமும் கருத்தில் எடுக்கிறல்ல. வைத்தியரும் நியாயமான வந்து அவரும் கருத்தில் எடுக்க மாட்டார். மருத்துவ தேவைக்காக பார்த்தார், கதை முடிஞ்சு. அத வெளியில வந்து அந்த டாக்டர் அந்த இடத்தில் இப்படி தொட்டார் அப்படி தொட்டார் என்று ஒரு செக்ஸ் காட்சி மாதிரி பேசினால் எவனாவது அறிவாளி என்று சொல்வார்கள், அவனை ஒரு கிறுக்கன் லூசன் தான் சொல்வார்கள். அது மாதிரி அன்பிற்குரிய சகோதரர்களே, அங்கே நடந்த ஒரு விடயம், ஒரு மெட்டர், அது அவர் எப்படி சித்தரிக்கிறார் என்றால் எனக்கு வாயிலை செல்லலாம். அப்படி சித்தரிக்கார். அப்படி சாத்தியமாகுமா? அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு, ஏனென்றா அவருடைய கருத்தை நியாயப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு மோசமான காரியத்தை ரசூலுல்லாஹ் அனுமதித்திருப்பார்கள் என்று காட்டுவதற்காக அதை அசிங்கமாக்கி காட்டுவது. அப்படி என்றால் ஒரு அந்நிய டாக்டரிடத்தில் ஒரு முஸ்லிமான ஹிஜாப் போட்டவன்
மறைஞ்சு வாழ்பவள், தன் கால்பாதம் கூட தெரியாமல் இருக்கக்கூடியவள், தன் கணவனின் சகோதரவு கூட மறைஞ்சு வாழ்பவள் ஒரு அந்நிய டாக்டரிடம் சென்று தன் தேவைக்காக அவளுடைய மறைவிடங்களை காட்டுவதை இஸ்லாம் அனுமதிச்சிருக்குமா என்று கேட்டால் அதுக்கு என்ன பதிலோ அதான் பதில். அன்புக்குரிய சகோதரி, விளங்க வேண்டும். டிஎன்டிஜைனர் நியாயமாக கேளுங்கள். இது ஏதோ ரோட்டில் போன அவருடைய தர்ஜுமத்துல் குர்ஆனிலே இந்த 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 சம்பவத்தை அவர் எழுதுகின்றார். எனக்கு அது மறந்து விட்டது, அதை கொண்டு வந்து இங்கே வாய்ச்சி காட்டியிருக்க வேண்டும். ஏதோ ரோட்டில் போன ஒருவனுக்கு பாலுடன் சொன்ன மாதிரி தான் அவர் அந்த எழுதுகிற விதம் இருக்கிறது. ரோட்டில் போன ஒருவனை கூப்பிட்டு நீ பாலை கொடுத்தா அவர் உனக்கு மகனாயிருவாரு என்று ஏதோ இந்த வெள்ளைக்காரன் நாட்டில் நடக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு சொன்ன மாதிரி இந்த ஹதீஸிலே வந்த கணக்க விடயங்களை அவர் அந்த தர்ஜுமத்துல் குர்ஆனினுடைய விளக்கத்திலே இந்த ஹதீஸை எடுத்தெழுதும் போது மறைத்து விடுகிறார். தான் ஒரு கருத்தை செல்வதற்காக மேல் துண்டையும் கீழ் துண்டையும் எடுத்து விட்டு நடுத்துண்டை மட்டும் சொல்லி நியாயப்படுத்தக்கூடாது. அது ஹதீஸில் செய்கின்ற இருட்டடிப்பு. அதை பார்க்கிற போது கொதிக்கிறது ரத்தம். விளையாடுகிறார்கள் ஹதீஸிலே. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஹதீஸிலே வருகிறது, ஏதோ நேற்று ரோட்டில் வந்தவரை அவர்கள் மகன் எடுக்கவில்லை, இவ்வளவு காலமும் பிள்ளை என்று வளர்த்து வந்தார்கள். முதலாவது சப்ஜெக்ட் பிள்ளை என்று வளர்த்து வந்தது தந்த வீட்டு பிள்ளை. அந்த காலத்தில் சொத்திலையும் பங்கு கொடுப்பார்கள். அப்ப வளர்த்து வந்த தனது பிள்ளை திடீரென அல்லாஹ் சட்டத்தை இறக்குகின்றான், உங்களுக்கு வளர்ப்பு முறையில் ஹராமாகிவிடும், அது பிள்ளையாக இல்லாது. இந்த நிலையில் ஒரு தாய் வளர்த்தால் அவளுடைய பாசம் எப்படி இருக்கும் என்று அவளுக்கு தான் தெரியும். இப்ப பாருங்க, நாம வீட்டறிக்கும் நம்முடைய பிள்ளைக்கு நெலும்பு கடிக்குது, வாப்பா என்ன செய்வார், நெலும்பு கடிக்கிறத பார்த்துக்கு பிறகு அடுத்த பக்கம் படுப்பார். உம்மா என்ன செய்வா, அவ எழும்பி அந்த பிள்ளைக்கு ஒரு நெலும்பும் கடிக்காம நெலும்பு திரியும் இல்லாட்டி கண்ணை முழிச்சிக்கு பார்த்து பார்த்து அடிச்சு 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 நெலும்புகள் அடிச்சு அடிச்சு படுப்பான். இது தாய், அது தகப்பன். தாய் பாசம் தகப்பன் பாசம் இரண்டுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் வேறு, ஃபீலிங் வேறு. இவரை விட அந்த பிள்ளையை பெறுவதில் சிரமப்பட்டவள் அவள். இவருடைய ஆசை தீர்ந்தது, அவளுக்கு சுமை உண்டானது. 10 மாசம் அவள் கஷ்டத்தோடு சுமந்தாள். அவளுக்கு அந்த பாசம் எப்படி இருக்கும்னு தெரியும். இது பெத்த பிள்ளை. வளர்த்த பிள்ளையிலேயும் அந்தந்த சமூகத்திற்கு ஏற்ப வித்தியாசப்படும். இப்ப வளர்த்து வந்ததால் மகன் என்று பாசம் பொங்குகிறது. இந்த நிலையில் தான் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், இப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்படத்தான் வேணும், என்ன செய்யற? அப்ப பால் கொடுங்கார்கள் ரசூலுல்லாஹ். நேற்று புதுசா ஒருவருக்கு பால் கொடுத்து சட்டமாக்க சொல்லல. மகன் என்ற உணர்வு உனக்கு வருகிறது என்றால் மகனாக்கத்தான் வேணும் என்று நீ நினைத்தால், மகன் என்ற நிலையை ஃபீலிங் உனக்கு இருந்தால் கொடுக்கலாம். முடியுமா முடியாதா? அவள் மகன் என்ற எண்ணத்தோடு கொடுப்பதாக இருந்தால் அவள் வேறொரு நபராக அவள் பார்க்க மாட்டாள் அவரை. நமக்கு மரம உறுப்பில் ஒரு வருத்தம் வந்துவிட்டது, மருந்து போடணும், வீட்டில் உத்தரம் இல்லை தாயை தவிர. என்ன செய்வோம்? நம்முடைய பின்பக்கம் வந்து விட்டு என்று வச்சுக்கொள்வோம். மருந்து போட முடியாத தாய் தான் இருக்கா, நாமளும் பெரிய வாலிபன், மருந்து போடணும். எங்கேயாவது 3ஆம் நபரை பிடிப்போமா இல்லை தாய்கிட்ட செல்வோமா? வைஃப் இருந்தா வைஃபு கிட்ட செல்வோம், இல்லாட்டி யார்கிட்ட செல்வோம்? உம்மா கிட்ட செல்வோம். தாய் என்ன நிலையில பார்ப்பா? தாய் என்றுதான் அவள் பார்ப்பாள். அந்த தாய் மருந்து போடும் போது அவள் வேறு கண்ணோட்டத்தில் போனால் அதற்காக இஸ்லாமிய சட்டம், இஸ்லாம் அனுமதித்தது, அது இஸ்லாத்தை பிள்ளை சொல்வதா? அல்லது தாய் என்ற எண்ணத்தில் அவள் கொடுக்கின்ற போது மகன் வேறு கண்ணோட்டத்தில் இருந்தால் அதுக்கு என்ன செய்யலாம்? நான் அதைத்தான் சொன்னேன். நமது மனைவி அழகாக பொத்தி பாதுகாத்த அன்பு மனைவி. உடன் பிறந்த சகோதரன் கூட அவளுடைய கண்ணை கண்டிருக்க மாட்டான். அப்படியெல்லாம் சிலர் மறைக்கிறார்கள். அவளை என்ன செய்கிறோம்? சின்ன ஒரு வருத்தம் என்றா கூடிய போறோம் டாக்டர்கிட்ட. சொக்ஸி போட்டு மறைச்சிருந்தவள் அவளுக்கு எந்த இடம் வருத்தமோ அந்த இடத்தில் அந்நியனிடம் காட்டுகிறாள்.
இங்கே டாக்டர் ஒருவர் பார்க்கிறார், அவர் வேறு கண் கொண்டு பார்க்க மாட்டார் என்ற எண்ணத்தில் தான் காட்டுகிறோம். அவர் வேறு கண் கொண்டு கையை வேறு இடத்தில் வைத்தால் அங்கே கூட்டிக்கு போகின்ற அந்த நோயாளியினுடைய பொறுப்புதாரி கை நின்று விடும். நம்பிக்கை, உணர்வு, அவரும் அந்த எண்ணத்தில் தான் பார்ப்பார். அதான் வைத்தியர். அது மாதிரி தான் தாய்ப்பாசத்தோடு காட்டுவது வேறு. நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சு, குமர் பிள்ளை, அதுக்கும் அவ்வாறான ஒரு இடத்தில் வருத்தம் வந்து யாருமே இல்லை, பெண் இல்லை. என்ன செய்வோம்? எவனிடமோ போய் எங்கேயோ காட்ட, அந்த நிலையிலே நாம் அதை அனுமதிக்கிறோம். அங்கே மனிதன் சிந்திக்கிற சிந்தனை கேட்பதான் அங்கே சட்டமே வருகிறது. அன்றைக்குரிய சகோதரி, அப்ப ரசூலுல்லாஹ் இவர்கள் இவ்வளவு காலம் மகனண்டு வளர்த்திருந்தால், இன்றைக்கு கூட நாம் நமது சூழலை பார்க்கலாம். ஒரு மகனுக்கு முன்னால் தாய் எப்படி நிற்கிறாள், ஒரு மகனுக்கு முன்னால் தாய் எப்படி நிற்கிறாள். எத்தனை தாய்மார் என்ன செய்வார்? முடங்கால் வரை தங்களுடைய ஆடை உயர்த்தி கட்டிக்கொண்டு குடிசையில வேலை செய்வார்கள். சோல் இருக்க மாட்டாது. சில நேரம் மற்றவர்களுக்கு மறையக்கூடிய சில உறுப்புகள் சில நேரம் வெளியில தெரிய வரலாம். அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவள் மகன் என்ற எண்ணத்தில் பார்க்கிறாள். அந்த எண்ணத்தோடு நோக்கினால், எனக்கு இப்போது மகன் வேணும், இவ்வளவு காலம் மகன் என்று வந்து வளர்த்து விட்டேன், எனக்கு முன் என்ன வந்து போனவர் மகனாக்கிக் கொள்வதா? நான் பால் கொடுத்தேன், என ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டிருப்பேன். இல்லை, 5 விடுத்தம், 5 தரம் வாய் வைத்து குடித்தால் முடிந்து விட்டது. அதிலே நான் பால் கொடுத்தார்கள் என்று சொன்ன போது அதற்கு இமாம்கள் சிலர் விளக்கம் கொடுத்தார்கள். ஒருவேளை அவன் தனது உறுப்பில் இருந்து வெளியில் அதை எடுத்து கொடுத்திருப்பார்கள் என்று விளக்கம் சொன்னார்கள். அதுல ஹதீஸில் வரலை. வெளியில் எடுத்து கொடுத்தாங்கிறெல்லாம் அது நாம பொக்கெட்டால போறது. வெளிப்படையில் என்ன கொடுத்தல், ஏன் கொடுக்க இயலாது? தேவை, கொடுத்தாக வேண்டும், கொடுத்தார்கள். அது அவனத்தோடு முடிந்து விட்டது. அவர்களுக்கு கொடுப்பதற்கு கஷ்டமாக எப்போது இருக்கும், அவனுக்கும் குடிப்பதற்கு கஷ்டமாக எப்போது இருக்கும். அவன் இவரை தாய் என்ற கண் கொண்டு பார்க்காதிருந்தால், வேறு கண் கொண்டு அவன் அணுகி இருந்தால் முடியாதிருக்கும். இவவும் மகன் என்ற கண் கொண்டு பார்க்காதிருந்தால் முடியாதிருக்கும். தாய் மகன் என்ற அந்த பாசத்தில் இருந்தவர்களுக்கு அவரை தாம் தாயாக எடுத்துக்கொள்வதற்காக, மகனாக எடுத்துக்கொள்வதற்காக அவர்கள் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்கிறார். எனவே நாம் இதை செய்வோம் என்று செய்வது அதில் என்ன விளை? அன்புக்குரிய சகோதரர் ஒன்றை விளங்க வேண்டும். வெட்கம் என்றாலே அந்த சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் தான் போதிச்சது. வெட்கம் என்றால் என்னென்று தெரியாத சமுதாயம். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்களே, அந்த காலத்தில் 4 வகையான கல்யாணம் இருந்தது ஜாஹிலியா காலத்திலே. அதில் ஒரு கல்யாணம் என்ன? ஒரு பெண் திருமணம் முடிப்ப ரெடியானால், அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு சொன்னால், அந்த பெண்ணிடத்தில் 10 ஆடவர்கள் வருவார்கள். 10 பேரும் அந்த பெண்ணை அனுபவிப்பார்கள். அந்த 10 பேரும் அனுபவித்ததற்கு பின் அந்த பிள்ளை, பிறப்புன்ற பிள்ளை எவருடைய முகத்துக்கு ஒப்பாக இருக்கிறதோ அவரை கணவனாக எடுத்துக் கொள்வாள். இப்படி வாழ்ந்த சமுதாயம் அந்த சமுதாயம். அவர்களுக்குத்தான் ரசூலுல்லாஹ் வெட்கம் என்றால் இன்னது 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 என்று கொஞ்சம் கொஞ்சமாக போதித்தது. அப்படி வாழ்ந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே விரும்பினவர் விரும்பினவனை அனுபவிக்கலாம் என்று இருந்த அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே அடிப்படையிலே வெட்கமுள்ளவர்களாக வாழ்ந்து வராமல் அவர்கள் மனம் விரும்பியபடி வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னால் அதை செய்வார்கள். அவர்களுக்கு அதுதான் சரியாக இருந்தது. இப்ப நமது சமுதாயத்தில் நமது மனைவி அல்லது நமது குடும்பத்தினுடைய சிந்தனை வைத்துக் கொண்டு நாம் முஹம்மது நபிகளார் சொன்னதை அதை நிராகரிக்க கூடாது. அதைத்தான் சகோதரர் பிஜே செய்கிறார். நீங்க உங்களுடைய மனைவிக்கு இப்படி ஒன்று ஏற்பட்டு பால் கொடுக்க சொன்னால் நீங்க விடுவீங்களா என்று கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னால் நான் செய்வேன்.
அதுல ஹலாலும் ஹராமும் அல்லாஹ் சொன்னதுதான், நாம் ஏற்படுத்துறது அல்ல. நமக்கு தேவைப்பட்டால், அந்த பிள்ளை தேவைப்பட்டால் அதுக்கு அனுமதிப்பது என்பது அவருடைய ஈமானோடு. பாருங்கள், ஒன்றை சொல்லுகிறேன், கணக்க தேவையில்லை. இன்றைக்கு சிலர் 2 கல்யாணம் முடிக்கிறார்கள், 3 கல்யாணம் முடிக்கிறார், 4 கல்யாணம் முடிக்கிறார்கள். ஆண் அவ்வாறு முடிக்கிறான். ஒரு பெண் என்ன செய்கிறார்? அவ்வாறு முடிப்பதில்லை. இப்ப ஒரு பெண்ணினுடைய பார்வையில் தன் கணவன் இன்னொரு பெண்ணோடு போய் தங்குவது அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அவளுடைய கற்பனை அதை தாங்காது, அது ஃபீலிங். இதே நேரம் ஆண் என்ன செய்கிறார்? அவர் மனைவிக்கு தன்னலையை பற்றி இன்னொருவரோடு இருக்கிற போது உள்ள கற்பனையை பொருட்படுத்தாமல் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான் என்று கருதி இவர் என்ன செய்கிறார்? அவர் போகிறார், 2, 3 நாள் என்று முடிக்கிறார். ஏன்னா அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறாராம். அதே நபர் கற்பனை பண்ணுகிறார், தண்ட மனைவிக்கு இன்னொரு கணவன் இருந்தால், தானும் அவரிடம் போவது அவரும் வருவது என்று கற்பனை பண்ணினால் அவரால் ஜீரணிக்க முடியல. அப்ப நம்முடைய மனதால் ஜீரணிக்க முடியவில்லை நமது மனைவிக்கு இன்னொரு கணவன் என்பதை, அதே மனதினால் நமது மனைவிக்கு ஜீரணிக்க முடியவில்லை நமக்கு இன்னொரு மனைவி என்பது. இந்த வேளையில் அல்லாஹ் ஹலாலாக்கிறான் என்பதற்காக இன்னொருவரை அனுபவிப்பது, அவளோடு தங்குவதை நாம் ஹலால் என்று பொருத்திக் கொள்கிறோமே. அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு என்ன கேட்கிறார்கள்? ஒரு பெரியதொருவன் போய் பால் குடித்தால் அது எப்படி இருக்கும், அவருடைய உறுப்பை தொட்டால் அப்படி என்றால் இப்படி என்றால், அப்பா என்னையெல்லாம் சொல்லி ஏதோ சொன்ன கருத்தை நியாயப்படுத்துறதுக்காக இங்கெல்லாம் போய்விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரி, இது இன்று சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள மிக பெரும் வழிகேடுகளின் தோற்றம். அண்ணன் ஒரு அடி பாய்ந்தால் பிள்ளை 10 அடி பாயும். அவர் வளர்க்கின்ற பிள்ளைகள், அவர்களுக்கு ஆளாகலம் தெரியாது. அம்புட்ட மாதிரி ஹதீஸ்களை எல்லாம் லைவாக்குகிறார்கள். சிந்தனைக்கு படவில்லையாம். ஐநா சபையின் பெரிய அறிவாளிகள் கூடுகிற சிந்தனையை குப்பையில் போகுது. கூடுகிறார்கள், சிந்திக்கிறார்கள், ஐடியா பரவு தோல்வி. நமது சிந்தனை என்ன? நமது பார்வை, நமது சிந்தனையும் என்ன? நாம் மறதியாளர்கள். நமது சிந்தனை கெப்பாசிட்டி நமக்கே தெரியாது, அவ்வளவுக்கு பலவீனமானது. இந்த அண்டாசாரங்களை படைத்து பரிபாலிக்கிறவன் ஏற்படுத்திய சட்டங்களில் எங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ? அல்லாஹ் ஒன்றை சொன்னால், ரசூலுல்லாஹ் ஒன்றை நடந்து வந்தால், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையில் முரண்பாடாக்கி பார்க்காமல் ஒத்துமையை தேட வேண்டும். எவர்களுடைய உள்ளங்களில் நோய் உள்ளதோ அவர்கள்தான் தங்களுடைய சிந்தனைக்கேற்ப அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மாற்ற நினைப்பார்கள், விளங்க முற்படுவார்கள். அவ்வாறு விளங்க முற்படும் போது தங்களுடைய சிந்தனை ஏற்காவிட்டால் அதை மறுக்க முற்படுவார்கள். அது அவர்கள் நிராகரித்து காவிராக ஆக வேண்டி ஏற்படும். அதைத்தான் நான் என்னுடைய முதல் உரைகளில் நான் சொல்லி இருக்கிறேன். எனவே சகோதரர்களே, இது தெளிவாக வந்த ஒரு ஹதீஸ், எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு சம்பவம் அந்த காலத்தில் நடந்தது. அது அவடத்தோடு முடிந்து விட்டது. இந்த ஹதீஸில் இந்த அறிவிப்பாளர் இது அந்த குறைபாடும் கிடையாது. இவ்வாறு ஒரு சம்பவம் நடக்கிறது என்பதில் அங்கே அசிங்கங்கள் என்பதற்கு நத்திங். அது அசிங்கம் என்றால் நாம் கணக்க விடயங்களை அசிங்கமாக சொல்ல வேண்டி வரும். அல்லாஹ்வும் ரசூலும் ஹலாலாக்கிய கனத்த விஷயங்கள் எங்களை சிந்தனைக்கு படவில்லை என்று அசிங்கம் என்று சொல்ல வேண்டி ஏற்படும். இஸ்லாத்தை பொறுத்தவரை அசிங்கம், அருவருப்பு என்பது அல்லாஹ் ரசூல் செல்வதுதான். இன்று நமது மனைவி ஒரு பாதையிலே தன் காலை காட்டிக்கொண்டு போவது, முடங்காலுக்கு கீழ் தெரிவது ரொம்ப அசிங்கமாயிருக்கும். ஆனால் வெள்ளக்கார நாட்டிலே அதுதான் நாகரிகம் என்று அவர்கள் மிக உயர்த்தி விட்டார்கள். எங்கே எல்லாம் காட்டுகிறார்கள், அதுதான் ஃபேஷன் என்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில் ஹிஜாபோடு அந்த நாட்டில் போனால் அவர்களுக்கு அசிங்கமாக தெரிகிறது. அந்த நாட்டிலே, பிரான்சிலே ஹிஜாபோடு போனால் இதென்னது மனித நேயம் தெரியாதவர்கள், மனித ரசம் தெரியாதவர்கள்,
அர்த்தமில்லாதவர்கள் அசிங்கமா இருக்கின்ற உடுப்பு களத்தை சொல்கிறார்கள். அதுக்காக அசிங்கமாயிடுமா? தாடி வைப்பது அல்லாஹ்வுடைய தூதரின் ஒரு கட்டளை. இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே அதிகமானவர்களுக்கு தாடி இருப்பது அசிங்கமா இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்கள்? அசிங்கமா இருக்கு, கொஞ்சம் எடுங்கவன், ஏன் இவ்வளவு நீளமாக வைக்கிறேன்? அசிங்கமாம். அடே, உனக்கு அசிங்கம், முஹம்மது நபிகளாருக்கு அசிங்கமா? நீ தாடியை அசிங்கம் என்றால் முஹம்மது நபியை நீ அசிங்கப்படுத்துகிறாய். அவர் சொல்லுகிறார் நீளமாக வளரு, நீ சொல்லுகிறாய் அசிங்கமா இருக்கு என்று. வாட்? முஹம்மது நபி சொன்னது உனக்கு அசிங்கமா இருந்தால் நீ நபியை கேவலப்படுத்துகிறாய். நமது சமுதாயத்திலே இன்று அசிங்கம் என்று பெண்கள் ஹிஜாப் போடுவது அசிங்கமாம். சில நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பெரிய வெஸ்டர்ன் டைப் எண்ணம். சில சகோதரர்கள், அவருடைய மனைவிமார்கள் வீட்டிலே நண்பர்கள் வந்தால் தலையிலே முக்காடு போட்டு கொண்டு கப்புகளை கொண்டு போனால், ஹிஜாபோடு கொண்டு போனால் அவர்களுக்கு அசிங்கமாம். அதனால முக்காடு சோளெல்லாம் போட்டு போக போடாது, ஏதோ நடக்கிற மாதிரி நடந்து கொள்ளணும். அது சோல் துண்டு கீழே விழுந்தாலும் சரிதான், உலாவிட்டாலும் சரிதான், சோல் இல்லாவிட்டாலும் சரிதான், அதுதான் பெஷனாம். அப்ப இவர்கள் பெஷன் என்றால், நபிகளார் அசிங்கம் என்றால் எதை ஏற்பது? நமது சிந்தனை சொல்வதல்ல அசிங்கமும் அசிங்கமற்ற தன்மையும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கத்தின் இறுதி கட்டமாக சொன்னார்களோ அது நேர்வழி. நான் பல சந்தர்ப்பத்தில் சொல்லி இருக்கிறேன், இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலே முத்வா என்று ஒன்று ஹலாலாக இருந்தது, சொற்பகால திருமணம். நான் கொழும்புக்கு பிரயாணம் செய்ய 2 கிழமை தங்க போகிறேன் என்றால் அந்த 2 கிழமையும் அங்கே உள்ள ஒரு பெண்ணை நான் அந்த 2 கிழமைக்கும் திருமணம் செய்து அவளோடு வாழ்ந்து விட்டு அவளுக்குரிய மகரையும் கொடுத்து விட்டு வருவது. இது இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தது. புறம் ஹராமாக்கப்பட்டது. எப்ப? ஹைபர் யுத்தம் ஹராமாக்கப்பட்டுட்டு வெளிப்படையில் நாம் என்ன செய்யணும்? விபச்சாரம் என்போம். இப்ப விபச்சாரம் எங்கும்? அது ஹைபர்ல ஹராமாக்கப்பட்டது. பிறகு சஹீஹான ஹதீஸ் இந்த புகாரி முஸ்லிம்ல வருகிறது. எப்படி வருகிறது? பிறகு மக்கா வெற்றியின் போது அல்லாஹு தஆலா அந்த சட்டத்தை நகர்த்தி ஹலால் ஆக்கினான். திருப்பி சஹாபாக்களுக்கு அந்த சட்டம் அந்த நேரம் மீண்டும் ஹலாலாக்கப்பட்டது, மீண்டும் மக்கா வெற்றியோடு முடிக்கப்பட்டது. அதற்கப்புறம் தபூக் யுத்தம் போனார்கள். இது 9 ரொம்ப கஷ்டத்தோடு போகக்கூடிய 2 மாத பிரயாண தூரம் போன யுத்தம். அந்த நேரம் மீண்டும் அல்லாஹ் தஆலா அந்த கதவை திறந்து மீண்டும் ஹராமாக்கி விட்டான். தபூக் யுத்தத்திற்கு பின் அது மொத்தமாக ஹராமாக்கப்பட்டது. இது நமது சிந்தனைக்கு பார்த்தால் என்னடா இது, என்ன நடக்கிறது என்று நமக்குள் சில கேள்விகள் வரலாம். அல்லாஹ்வின் சட்டம் அவன் நினைக்கிறது, அது நாம் கை வைக்க முடியாது. அப்போது அவன் ஏற்படுத்தினான், அது அன்றோடு முடிந்து விட்டது. இதை நம்முடைய சிந்தனை ஏற்கவில்லை. ஒரு அந்நியன் கேட்கிறான், என்னங்க நாங்க இதை விபச்சாரம் என்று சொல்லலாம், இது இப்படி எல்லாம் ஹலால் ஹலால் என்று சொல்லி ஹலால் ஹராம் என்று 2-3 தடவை நடந்திருக்கிறதே, என்ன உங்களோட முகம்மது என்ன விளையாடுறாரா என்று ஒருத்தன் கேட்டால் அண்ணன் என்ன சொல்வார்? அவருடைய வாதங்கள் இல்லங்க, அந்த ஹதீஸ் எல்லாம் அது உள்ளுக்கு செருகப்பட்ட ஹதீஸுங்க, அதை நாங்க ஏற்கிறோம் என்று சொல்ல போறீங்களா? இப்படியே ஒவ்வொன்றா தட்டி 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 போனா கடைசியா என்ன மிஞ்சும்? நமது சிந்தனை அல்ல விளக்கம் சொல்வது. சிந்தனைக்கு சரியாக இருந்தோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ, சமிஅனா வ அதானா, கேட்டோம், செய்மடுத்தோம், வழிபட்டோம், அதை ஏற்றுக்கொண்டோம். மனம் ஏற்றுக்கொண்டோ ஏற்கவில்லையோ அதில் ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயம் என்னுடைய குறுகிய சிந்தனைக்கு புலப்படாமல் இருக்கும். அந்த குறுகிய சிந்தனைக்கு புலப்பட்டத்தான் ஏற்போம் என்றால் கலா கதிருக்கு விளக்கம் சொல்ல முடியாது. கலா கதிருக்கு விளக்கம் சொல்ல முடிந்தால் தான், சிந்தனைக்கு பட்டால் மட்டும்தான் ஏற்போம் என்ற வாதத்தை இந்த டிஎன்டி ஜெனர் வைக்க வேண்டும். அது முடியாது. கேள்விக்கு மேல் கேள்வி வந்து கொண்டிருக்கும். எனவே சகோதரர்களே, அவர்களுக்கு பின் நீங்கள் சென்று வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இது ரொம்ப ஆபத்தான கட்டம். சின்ன மசாயில்களை கருத்து வேறுபாடு வரலாம். ஒருத்தர் வித்திரில் குனூத்திரிக்கம்பார், ஒருத்தர் இல்லையம்பார். இமாம் ஷாபி வித்திரு குனூத்திரிக்கு சுபவுல குனூத்திரிக்கின்றார், மாமாம் அபு ஹனீஃபா இல்லை என்றார். இமாம்களுக்கு இடையில் இப்படி கருத்து வேறுபாடு. மசாலாக்களில் ஆய்வுகளில்
ஒரு விரல் அசைத்தார், ஒரு விரலை அசைக்கவில்லை. அத்தஹியாத்திலே ஒருவர் தக்பீரை உயர்த்தி காட்டினார், ஒரு உயர்த்தி காட்டவில்லை. இது கருத்து வேறுபாடு. ஹதீஸ் கிடைத்தது கிடைக்கவில்லை என்று எந்த ஒரு இமாமும், ஆரம்பகால இமாம்கள் எவரும் நபிகளாரை தொட்டும் ஒரு தெளிவாக ஹதீஸ் கிடைத்த பின்னர் வேணுமென்று அவர்கள் ஹதீஸை தூக்கி போட்டது கிடையாது. கிடைக்காததால் செய்தார்கள், கிடைத்ததை வைத்து. அவ்வாறுதான் இமாம்கள் இருந்தார்கள். இது மசாயில்கள், சிறு சிறு சட்டங்களில் வருகின்ற வேறுபாடு, வேறு விடயம். ஆனால் இங்கே இவர்கள் எடுத்திருக்கிற விஸ்வரூபம் அது ஹதீஸ்களையே அப்படியே மக்கள் நெய்யாண்டி பண்ற மாதிரி ஆகிவிடும். மனிதன் தன் சுய சிந்தனையோடு குர்ஆனையும் ஹதீஸையும் அணுக நினைப்பான், வழி தவறி விடுவான். எனவே இந்த விடயத்தில் தெளிவோடு நடக்குமாறு வேண்டி தெளிவை தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். நடுநிலைமைக்கு வாருங்கள் என்று கூறி இந்த TNDJ சகோதரர்களை அழைத்து எனது பேச்சை முடிக்கிறேன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.